ஹலோ லதா, நல்லா இருக்கியாடி? நான் தான் கீதா பேசுகிறேன். என்னடி வீட்டுக்கு வரதே இல்லை? ஒரு மாதம் ஆகுது வீட்டுக்கு வந்து. என்ன தான் பண்ணுற? ரொம்ப வேலையா உனக்கு வீட்டில்? ஆமாண்டி, வீட்டில் பெரிய வேலைடி. என் மாமியார் உடம்பு முடியாமல் இருக்காங்களா, அவங்க நான் தானே பார்த்துக்கணும். அதுக்கு தான் வீட்டில் வேலை சரியாக போயிடுதுடி. அதான் உங்ககிட்ட வந்து பேசவே முடியல. அச்சச்சோ, மாமியாருக்கு என்னாச்சுடி? ரொம்ப வயசானவங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லி. நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே சுகர் ப்ரெஷர் இருந்துச்சுடி. இப்போ ரெண்டுமே அதிகமாகிடுச்சு. அதனால ஆஸ்பத்திரியில் இருந்தோம். அதான் வர முடியலடி. சரிடி, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அதான் நல்லாயிருவாங்க. சரியா? அவங்க நல்லானதுக்கப்புறம் வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம். ஆ சரி கீதா, அவங்க சரியானதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வரேன். எங்கள் பசங்களாம் காணா, சத்தத்தையே காணா. ஏன் உங்கள் வீட்டுக்காரனா வரலையா? கூலாக பேசிகிட்டு இருக்க? போடி இவளே, எங்கள் வீட்டுக்காரர் மதியானம் சாப்பிட வர 3 மணி ஆகும். இப்போ மணி 1 தான் ஆகுது. அதுங்காட்டி ஏன் இப்படி பயமுறுத்துற என்னைய? அதுக்கு இல்லடி, உங்கள் வீட்டுக்காரர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாரு. இருந்தாலும் நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. வந்தோன்னே உங்ககிட்ட யார்கிட்ட பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னு சண்டை போடுவார்ல. அதுக்கு தான் உனக்கு நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன். அதெல்லாம் இல்லடி, அவர் வர லேட்டாகும். சரி, பேசிட்டே இரு. யாரோ பெல் அடிக்கிறாங்கடி. யார் இந்த டைமில் வருவா? யாரும் வரமாட்டாங்களே, இப்போ வந்து பெல் அடிக்கிறாங்க. சரிடி, நான் போயிட்டு பார்த்துட்டு உன்னை கூப்பிட்றேன். சரிடி, யார் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக இருக்கும்போது கூப்பிடு. உன் மாமனார் மாமியெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? கேட்டதா சொல்லு. ஆ நல்லா இருக்காங்கடி, அவங்க உள்ளார தூங்கிட்டு இருக்காங்க. வைடி ஃபோனை, யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் போய் பார்க்குறேன். எத்தனை வாட்டி பெல் அடிக்கிறது? என்ன பண்ணியாக்கும்? உள்ளார சமைச்சிட்டு தானே இருந்த, இல்லை தூங்கிட்டு இருந்தியா? உள்ளார சமைச்சிட்டு இருந்தேங்க. பெல் சவுண்டு மெதுவாக தான் கேட்டுச்சு. அதான் அதுக்கப்புறம் பொறுமையாக வந்தேன். அது ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்குங்க. நீ கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க பார்த்து. அச்சச்சோ, நம்ம ஃப்ரெண்டு லதா கூட பேசிகிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் கேட்டார் அவளுக்கு. வந்தோடனே காட்டுன்னு கத்திட்டு இருக்காரு. இப்படி என்ன எதுவாக இருந்தாலும் சரி நம்ம காட்டிக்க கூடாது. நம்ம உள்ளார கிச்சனில் சமைச்ச மாதிரியே ஏதாவது ஃபீலிங்கை விட்டுற வேண்டியதான். என்னாடி நான் வந்ததுக்கு அப்புறம் இப்படி திருன்னு முழிக்கிற, ஆணும் வாயை பழக்கிற? என்ன தப்பு பண்ண சொல்லு. நீங்கள் எப்போவுமே கடையை விட்டு 3 மணிக்கு தானே வருவீங்க. இப்போ 1 மணிக்கே வரேன்னு நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். அதாங்க, நான் காயெல்லாம் வைக்கவே இல்லைங்க. குழம்பெல்லாம் வச்சுட்டே சாப்பாடு வச்சிட்டேன். காய் மட்டும் தான் வைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வச்சு எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி தரேன். நான் சாப்பிட வரலடி, வீட்டில் சில்லறை இருக்கு, அதை எடுத்துட்டு போகணும் கடைக்கு. அதுக்கு தான் வந்தேன். ஆமாங்க, உள்ளார பீரோவில் இருக்குது. நேற்று கூட பார்த்தேன், போய் எடுத்துகிட்டு போங்க. எனக்கு தெரியும், நீ நவரு நான் எடுத்துட்டு கடை கிளம்பணும். கடை வேறு கும்பலாக இருக்கு. சரிங்க. வாயை பாரு, 36 பல்ல ஈன்னு காமிக்கலாம். நமக்கே கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. பார்த்துச்சு நான் என்ன நினைக்கிங்க? நவரு, நான் உள்ளார போய் சில்லறை காசு எடுத்துட்டு கடை கிளம்பணும். சரி, எங்கள் அம்மா அப்பா எங்க? உள்ளார தூங்கிட்டு இருக்காங்களா? காலையில் சாப்பிட்டாங்க, அப்புறம் காய் அரிஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு நான் உள்ளார போய் ரெஸ்ட் எடுக்கிறேமான்னு போயிட்டாங்க. அவங்கள ரொம்ப வேலை வாங்காத, சரியா? நீ தான் எல்லா வேலையும் பொறுப்பாக செய்யணும். ஆமாம், அவங்க வயசானவங்க. தெரியுங்க, அவங்களால எதுவும் வேலையே வாங்கலைங்க. அத்தையை நீங்களே கேட்டுக்கோங்க. ஆஹா, இதை மறந்துட்டேனே. கடையில் ஒரு கூட்டமாக இருக்கு. சில்லறை காசுலாம் எடுத்துட்டு கடைக்கு சீக்கிரம் கிளம்பணும். இவகிட்ட பேசியே எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். எப்பா, மனுஷன் வரப்ப காரசாரமாக வந்தார். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்காரு. நல்ல வேலை நம்ம லதா கூட பேசினதை இந்த மனுஷன் காதில் வாங்கிக்கல. அதான் இப்படி அமைதியாக போகிறாரு. நல்ல வேலை நம்ம சிக்காமல் விட்டுட்டோம். சரி, இந்த மனுஷன் போனதுக்கப்புறம் நம்மளும் சீக்கிரம் சமைச்சிட்டு லதா கூட பேசிட்டு வச்சிட வேண்டியதான். சரி, நான் கலைக்கு கிளம்புறேன். கதவை நல்லா பூட்டிக்கோ. நீ பாட்டுக்கு உள்ளார போய் தூங்கிட்டு இருக்காத, இல்லை செல்ல நோண்டிட்டு இருக்காத. ஆமா, சொல்லிட்டேன். இல்லைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பூட்டிக்கிறேன். இந்த மனுஷன் என் முகத்தை பார்த்து போயிட்டு வரேன்னு சொன்னாதான் என்ன? எப்போ பார்த்தாலும் பின்னாடி திரும்பி போயிட்டு வரேன் பாரு. கொஞ்சம் கூட கரிசனையே கிடையாது இந்த ஆளுக்கு. சரி, நமக்கு இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. இப்போ போய் இந்த ஆள்கிட்ட போய் இதை போய் எதிர்பார்க்க முடியுமா? அப்பையிலேருந்து இந்த ஆள் இப்படி தான். எப்போ மாறுறாரு? மாறவும் மாட்டார். மருமக வந்தாலும் மாற மாட்டார். பேத்தி வந்தாலும் மாற மாட்டார். நம்ம என்னத்த சொல்கிறது? நம்ம காலம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம உள்ளார போய் சமைக்க ஆரம்பிப்போம். அப்படியே உள்ளார போய் சீக்கிரம் சமைச்சு நம்ம ஃப்ரெண்டு லதா கூட நல்லா பேசுவோம். அவ கூட பேசினாதான் நல்லா டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. வாடி லட்சுமி, நான் இப்போதான் தூங்கி எந்திரிச்சிருக்க. ஏன் ரொம்ப அலுப்பா இருக்கா? ஆமாங்க, சுகர் இருக்குல்ல, அதனால தான் உடம்பு கைக்கெல்லாம் அப்பப்போ வலிக்குது. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் மருமகளுக்கு காயெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு நான் போய் படுத்துட்டேங்க. சரி விடு, நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாமா? அதெல்லாம் வேணாங்க, ஆஸ்பத்திரி போனால் ரொம்ப செலவாகும். பையன்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்தே போட்டுட்டு சரியாக போயிடுங்க எனக்கு. அதுக்காக டாக்டர்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா உடம்பு என்னடி ஆகுறது? உன் வயசு என்ன, 16 வயசா? 65 வயசு ஆகுது. 65 வயசு டாக்டர்கிட்ட கேட்டு தானே மாத்திரை சாப்பிடணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் எல்லாமே சரியாயிடும் எனக்கு. நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, எதுவும் நல்லபடியாக மாத்திரை சாப்பிட்டு உடம்பு தெம்ப ஆரோக்கியமாக இருந்தால் சரி. உங்களுக்கு என்னங்க, பிபி சுகர்னு எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் நீங்கள் நல்லா டயட் மெயின்டைன் பண்ணி வரீங்க. நானா அப்பப்போ ஏதாவது வாய்க்க போகிறது நான் பாட்டுக்கு எது தின்றுவேன். எனக்கு அப்பப்போ உடம்பு அரிக்கும், ஏதாவது பண்ணும். கத்திரிக்காய் சாப்பிட்றேன், உடம்பு அரிக்கும். ஏதாவது பண்ணும், சுண்டல் சாப்பிடுவேன். அதாங்க வாய் கெட்டாதுங்க எனக்கு. அதான் தெரியுமே விடு, அதே இப்போ பேசிட்டு இருக்க. இல்லைங்க, சும்மா சொன்னேன். சரி, நம்ம மருமவ மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாளா? போய் சாப்பிடலாமா?
மாமா சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மாமா, வாங்க சாப்பிட்லாம். அத்தை நீங்களும் வாங்க அத்தை, சாப்பிடலாம் அத்தை, சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அத்தை. அது இல்லைம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் மாத்திரை சாப்பிடும்ல, சுகர் மாத்திரை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தானே சாப்பிடணும். இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேன். இந்தா போய் போட்டுட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகட்டுமா, நீ உன் மாமனாருக்கு பரிமாறு, நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அத்தை, வாங்க மாமா சாப்பிட போகலாம். நீ போய் டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்து வைமா, நான் கை கொண்டு வந்து சாப்பிட்றேன். சரிங்க மாமா. இப்போ நாங்கள் புது தொடர் ஆரம்பிச்சிருக்கோம், அதாவது கூட்டு குடும்பம்ங்கிற தொடர். அந்த தொடரை இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தினமும் இதை பாருங்கள், தொடர் தினமும் வரும். ஆமாங்க, இந்த கூட்டு குடும்பம் தொடர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாங்க, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி இந்த சேனல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்ங்க.